வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆட்சியை பிடித்தது பாரதிய ஜனதா. முதல்வரை தேர்வு செய்வதில் குழப்பம். காஷ்மீர் தேர்தலில் கணிசமான இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி. தொங்கு சட்டசபையால் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நிலை. குளிர்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளிலும் முடங்கியது பார்லிமென்ட். ராஜ்யசபாவில் பாரதிய ஜனதா பலத்தை அதிகரிக்க மோடி இலக்கு. விரிவான செய்திகள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் அதிகமுள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நவம்பர் 24ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரையில் 5 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடந்தது. செவ்வாயன்று நடந்த ஓட்டு எண்ணிக்கையில் மொத்தமுள்ள 81 சட்டசபை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கூட்டணி 42 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றது. சிபு சோரன் தலைமையிலான ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி 19 இடங்களில் வெற்றி பெற்றது. பாபுலால் மராண்டி தலைமையிலான ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா கட்சி 7 இடங்களிலும், காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள கூட்டணி 7 இடங்களிலும், சுயேச்சை உள்ளிட்ட இதர கட்சிகள் 6 இடங்களிலும் வெற்றி பெற்றன. ஆட்சி அமைக்க 41 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாரதிய ஜனதா கூட்டணி 42 இடங்களுடன் ஜார்க்கண்டில் ஆட்சி அமைக்க தயாராகி வருகிறது. With full majority the state of Jharkhand, thereby putting complete end to the instability which was there ingrained in Jharkhand politics for last 12 years after its formation. Now we'll deliver on our promises. This is terrific win and yet another public mandate for the leadership of Narendra Modi, and the very efficient election management led by Amit Shah, our party president, has led to this great success. இதையொட்டி தலைநகர் ராஞ்சியில் பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சிபு சோரனின் மகனும் முதல்வருமான ஹேமந்த் சோரன் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒன்றில் தோல்வியை தழுவியுள்ளார். நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் சிக்கிய முன்னாள் முதல்வரும் ஜெய் பாரத் சமந்தா கட்சி தலைவருமான மதுகோடா மஜ்கான் தொகுதியில் தோல்வியடைந்தார். இன்னொரு முன்னாள் முதல்வரும் ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா தலைவருமான பாபுலால் மராண்டி தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியுள்ளார். 2000ஆம் ஆண்டு உதயமான ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வெவ்வேறு காலகட்டங்களில் 3 முறை முதல்வராக இருந்துள்ள அர்ஜுன் முண்டாவிடமே மீண்டும் ஆட்சியை நடத்தும் பொறுப்பை பாரதிய ஜனதா மேலிடம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் அவர் எதிர்பாராத விதமாக கர்ஸ்வான் தொகுதியில் தோல்வியை தழுவியுள்ளார். இதனால் முதல்வர் பதவி தொடர்பான இறுதி முடிவை புதனன்று பாரதிய ஜனதாவின் ஆட்சி மன்ற குழு டெல்லியில் எடுக்கவுள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் மக்கள் ஜனநாயக கட்சி 28 இடங்களிலும், பாரதிய ஜனதா 25 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறாததால் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது. 87 சட்டசபை தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீரில் 5 கட்டங்களாக தேர்தல் நடந்தது. செவ்வாயன்று ஓட்டுகள் எண்ணப்பட்டன. ஆரம்பத்தில் இருந்தே ஆளும் தேசிய மாநாட்டு கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்தது. அக்கட்சியுடன் சேர்ந்து கூட்டணி ஆட்சி நடத்திய காங்கிரசும் படுதோல்வியை சந்தித்தது. முப்தி முகமது சயீத்தின் மக்கள் ஜனநாயக கட்சி 28 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அதே நேரத்தில் பிரதமர் மோடியின் தீவிர பிரச்சாரத்தின் பலனாக பாரதிய ஜனதா 25 இடங்களில் அமோக வெற்றி பெற்று 2வது தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சி 12 இடங்களிலும், ஃபரூக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சி 15 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேச்சைகள் உள்ளிட்ட இதர கட்சிகள் 7 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. ஆட்சி அமைக்க 44 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் காஷ்மீரில் தொங்கு சட்டசபை அமைந்துள்ளது. 2008ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் 11 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இம்முறை கூடுதல் இடங்கள் கிடைத்திருப்பது காஷ்மீரில் அக்கட்சியின் முக்கியத்துவத்தை அதிகரித்துள்ளது. I don't have the right to speak on this, that who Bharatiya Janata Party will go with. And it will be completely my party's decision, and I'll stand with my party's decision. It's a teamwork. Modi ji's vision for Kashmir, it's like very positive. He's very sensitive with all the sensitive issues of Kashmir. And the people, Bharatiya Janata Party people, workers, Karyakarta, myself as a Karyakarta, we have worked really hard
பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருவதை தடுக்கும் முயற்சிகளை துவக்கியுள்ள காங்கிரஸ் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அறிவித்துள்ளது. தேசிய மாநாட்டு கட்சியின் முதல்வர் உமர் அப்துல்லா 2 தொகுதிகளில் போட்டியிட்டு பீர்வா தொகுதியில் வெற்றியும் சோனோவார் தொகுதியில் தோல்வியும் அடைந்தார். மக்கள் ஜனநாயக கட்சியின் முதல்வர் வேட்பாளராக களமிறங்கிய முப்தி முகமது சயீத் அனந்த்நாக் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். காஷ்மீரில் பாரதிய ஜனதாவின் முக்கிய தலைவராக கருதப்பட்ட ஒரே பெண் வேட்பாளர் ஹினா பட் அமிரா கடல் தொகுதியில் தோல்வியடைந்தார். ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் தேர்தல்களில் படுதோல்வியை சந்தித்துள்ள காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் மோடி அலை வீசவில்லை என்று கருத்து கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டசபை தேர்தலில் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்ட காங்கிரஸ் கட்சியால் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் 3வது இடத்தையே பிடிக்க முடிந்தது. இரு மாநில தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து கூறிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சஞ்சய் ஜா தோல்வியை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். காஷ்மீரில் மெஜாரிட்டிக்கு தேவையான 44 இடங்களை இலக்காக கொண்டு மோடி தீவிர பிரச்சாரம் செய்த போதும் அது எடுபடாமல் போனதாகவும் அதனால் மோடி அலை வீசவில்லை என்றும் சஞ்சய் ஜா கூறினார். இதற்கிடையே தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜார்க்கண்ட் மட்டுமின்றி ஜம்மு காஷ்மீரிலும் பாரதிய ஜனதா தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று கூறியுள்ளார். இதனால் பாரதிய ஜனதாவும் மக்கள் ஜனநாயக கட்சியும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. सारे विकल्प खुले हैं, बीजेपी की सरकार बनाने का विकल्प भी खुला है, किसी को समर्थन देने का भी विकल्प खुला है और किसी की सरकार में शामिल होने का भी विकल्प खुला है. मेरी बात सुन लीजिए, मेरी बात समाप्त होने दी. तीनों विकल्प खुले हैं. भारतीय जनता पार्टी बाकी की पार्टियां जो इनिशिएटिव लेगी इसके आधार पर निर्णय करेगी. குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளிலும் பார்லிமென்டின் இரு சபைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளியால் முடங்கின. பார்லிமென்டின் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 24ஆம் தேதி துவங்கியது. கூட்டத்தொடரின் கடைசி நாளான செவ்வாயன்று காலை ராஜ்யசபா கூடியதும் வழக்கம் போல மதமாற்ற விவகாரத்தை காங்கிரஸ், இடதுசாரிகள், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எழுப்பின. பல்வேறு மாநிலங்களில் தொடரும் மதமாற்ற சம்பவங்கள் குறித்து பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டுமென வலியுறுத்தின. சமாஜ்வாடி, ஐக்கிய ஜனதா தளம் உறுப்பினர்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். திங்களன்று ஜந்தர் மந்தரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வந்த தங்களது கட்சியினரை டெல்லி போலீசார் நகரினுள் நுழைய விடாமல் தடுத்ததாகவும் தடியடி நடத்தி விரட்டியதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். அரசு மன்னிப்பு கேட்காவிட்டால் சபையை நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்று சமாஜ்வாடி உறுப்பினர் நரேஷ் அகர்வால் கூறினார். கடைசி நாள் என்பதால் அமைதி காக்கும்படி சபை துணைத் தலைவர் PJ குரியன் வேண்டுகோள் விடுத்தும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளி துமளியில் ஈடுபட்டதால் சபை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டு இறுதியில் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. This is the last day. My appeal to members is let us have 0 hour. லோக்சபாவிலும் மதமாற்ற பிரச்சினையை கிளப்பி காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. மதமாற்ற விவகாரம் தொடர்பாக பிரதமர் பதில் சொல்லியே ஆக வேண்டுமென எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தியதால் முதலில் நண்பகல் 12 மணி வரை சபையை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் ஒத்திவைத்தார். மறுபடியும் சபை கூடிய போதும் அமளி நீடித்ததால் சபையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக சபாநாயகர் சுமித்ரா அறிவித்தார். அனைத்து மாநிலங்களிலும் பாரதிய ஜனதாவை வலுப்படுத்தும் வகையில் செயல்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பார்லிமென்டின் குளிர்கால கூட்டத்தொடர் செவ்வாயுடன் நிறைவடையும் நிலையில் பார்லிமென்ட் வளாகத்தில் பாரதிய ஜனதா எம்பிக்கள் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி லோக்சபாவில் பாரதிய ஜனதாவுக்கு மெஜாரிட்டி இருந்தபோதும் ராஜ்யசபாவில் பெரும்பான்மை இல்லாததால் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் தடைப்பட்டுள்ளதாக வருத்தம் தெரிவித்தார். எனவே ராஜ்யசபாவில் பாரதிய ஜனதாவுக்கு கூடுதல் MP இடங்கள் கிடைக்கும் வகையில் அனைத்து மாநிலங்களிலும் பாரதிய ஜனதாவை வலுப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினார். நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைய எம்பிக்கள் பாடுபட வேண்டும் எனவும் மோடி அழைப்பு விடுத்தார். மதமாற்ற விவகாரத்தை கிளப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் கூட்டத்தொடரின் கடைசி 10 நாட்கள் ராஜ்யசபா அலுவல்கள் முற்றிலும் முடங்கின. இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய முதலீட்டை அதிகரிக்க வகை செய்யும் மசோதா, நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டை முறைப்படுத்தும் மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டிருந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் அமளியால் அவ்விரு மசோதாக்களும் முடங்கி போயிருக்கின்றன. இதனால் இவற்றை அவசர சட்டங்களாக கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மாற்றம் கொண்டு வருவோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்த பாரதிய ஜனதா தற்போது மதமாற்றம் செயலை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக வாசன் குற்றம் சாட்டியுள்ளார்.
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் திங்களன்று சென்னை சாந்தோமில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் வாசன் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டினார். விழாவில் பேசிய வாசன், மத சார்பின்மை கொள்கையை தங்கள் கட்சி என்றென்றும் காப்பாற்றும் என்றும், பாரதிய ஜனதா மற்றும் RSS போன்றவை சிறுபான்மை மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என்றும் கூறினார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது மதமாற்றம் செயலை பாரதிய ஜனதா அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா, VHP மற்றும் RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் நமது நாட்டினுடைய சிறுபான்மை மக்களை பற்றி தரக்குறைவாக பேசுவதையும் பிரிவினையை ஏற்படுத்துவதன் வகையிலே அவர்கள் நடப்பதையும் அன்றாட அவர்களுடைய நடவடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். மேலும் மதமாற்றம் செய்கிறோம் என்று சொல்லி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் விளைவிக்கின்றார்கள் என்று நான் பகிரங்கமாக அவர்களை குற்றம் சாட்ட விரும்புகிறேன். இந்நிகழ்ச்சியில் மயிலை முன்னாள் பேராயர் சின்னப்பா, ஞானதேசிகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் தேர்தலில் பாரதிய ஜனதாவிற்கு மக்கள் கொடுத்திருக்கும் அங்கீகாரம் கட்சியின் வளர்ச்சியை காட்டுகிறது என்று அக்கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைமையகமான கமலாலயத்தில் அக்கட்சித் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்தார். ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்டில் பாரதிய ஜனதாவிற்கு மக்கள் கொடுத்திருக்கும் அங்கீகாரம் கட்சியின் வளர்ச்சியை காட்டுகிறது என்று பெருமிதம் தெரிவித்தார். ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் தேர்தல்களில், மாநில தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முந்தைய நிலையில் இருந்ததை விட அதிக இடங்களை கைப்பற்றி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய இளங்கோவன் அவர்களுக்கும், வாசன் அவர்களுக்கும், ராமதாஸ் அவர்களுக்கும், திருமாவளவன் அவர்களுக்கும் இந்த மன வேற்றுமையை ஏற்படுத்தி மதமாற்றத்தை ஒரு முன்னிறுத்தி நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் இப்பொழுது ஒற்றுமையாக வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்கள் ஓட்டு வங்கியாக மட்டுமே சிறுபான்மையினரை பயன்படுத்திக் கொண்டிருந்த நிலையை இன்னும் தொடர வேண்டாம் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளர்கள் வரும் 29ஆம் தேதி வேலை நிறுத்தம் அறிவித்துள்ள விஷயத்திலும், ரேஷன் கார்டு உள்தாள் ஒட்டும் பணிகளில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகள் விஷயத்திலும் தமிழக அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழிசை கூறினார். திருச்சியில் போலீஸ் உதவி கமிஷனர் டிரைவரை தாக்கிய 9 வக்கீல்கள் மீது 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சியில் திங்களன்று வக்கீல்கள் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தின் போது உதவி கமிஷனர் கணேசனின் கார் ஓட்டுநர் திலக் மீது தாக்குதல் நடந்தது. தாக்குதலில் காயமடைந்த திலக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி செவ்வாய்க்கிழமையன்று 50க்கும் மேற்பட்ட இளைஞர் காவல் படையினர் தங்களுடைய பணியை ராஜினாமா செய்வதற்காக கமிஷனர் அலுவலகம் வந்தனர். அவர்களை சமாதானப்படுத்திய கமிஷனர் சைலேஷ்குமார் யாதவ் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து இளைஞர் படையினர் தங்களுடைய ராஜினாமா முடிவை திரும்பப் பெற்றனர். இதனிடையே தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பொன் ராதாகிருஷ்ணன், கராத்தே முத்துக்குமார், ராஜ்குமார் உட்பட 9 வக்கீல்கள் மீது கொலை மிரட்டல், ஆபாசமாக திட்டுதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் போன்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கமிஷனர் சைலேஷ்குமார் தெரிவித்தார். சென்னை, நெல்லை இடையே வரும் 27ஆம் தேதி முதல் அனைத்து ரயில்களும் மின்பாதையில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் வரையிலான ரயில்வே வழித்தடம் மின்மயமாக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. தற்போது தூத்துக்குடி வரை மின்மயமாக்கும் பணி நிறைவடைந்த நிலையில் முதன்முறையாக செவ்வாயன்று நெல்லைக்கு மின்பாதையில் பயணிகள் ரயில் இயக்கப்பட்டது. திருச்சியிலிருந்து நெல்லைக்கு மின்பாதையில் வந்த இன்டர்சிட்டி ரயிலை மாவட்ட தொழில் வர்த்தக கழகம், பயணிகள் நலச்சங்கத்தினர் வரவேற்றனர். வரும் 27ஆம் தேதி முதல் நெல்லையிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படும் விரைவு ரயிலும் மின்பாதை வழியாக இயக்கப்படும் என்று உதவி கோட்ட மின் பொறியாளர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் எலக்ட்ரிக் இன்ஜின் போட்டு இங்க வந்திருக்கு. இதனால நமக்கு டைம் சேவ் ஆகும். டீசல் இன்ஜின்னா உங்களுக்கு டீசல் ஃபில் பண்ணணும், அந்த டைம் நமக்கு சேவ் ஆகும். ஃபர்தரா உங்களுக்கு வண்டிகள் ரன் பண்றது மேலிடத்துல இருந்து முடிவு பண்ணுவாங்க. இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி, அனந்தபுரி விரைவு ரயில்களும் மின்பாதையில் இயக்கப்படும் என ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்தன. கும்பகோணத்தில் 1001 குழந்தைகள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து ஊர்வலமாக சென்று கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தனர்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கிறிஸ்துமஸ் விழா மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை முன்னிட்டு 1001 குழந்தைகள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து கைகளில் கொடிகள் ஏந்தி நகர வீதிகளில் ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஊர்வலமாக சென்ற குழந்தைகளை பொதுமக்கள் வழி நெடுகிலும் வரவேற்று உற்சாகப்படுத்தினர். தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமையன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,144 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,518 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 80 காசுகள் குறைந்து 38 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 35,990 ரூபாயாக இருந்தது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் 2ஆம் நாளில் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா திங்கட்கிழமையன்று பெருமாள் புறப்பாட்டுடன் துவங்கியது. பகல் 10 ரா 10 என 20 நாட்கள் இந்த விழா நடைபெறும். பகல் 10 2ஆம் நாளான செவ்வாய்க்கிழமையன்று பெருமாள் தங்கத்திலான புலி நகங்களை கொண்ட மாலை அணிந்து முத்து பதித்த கொண்டை கிரீடம் சூடி சிறப்பு அலங்காரத்தில் அர்ஜுனன் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் திறப்பு ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை நடைபெறுகிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.